அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல 11th புக்ல இருக்கக்கூடிய 8th லெசன்ல ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்து முடிச்சுட்டோம் ஆல்ரெடி. இன்னும் அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு வாங்க. இந்த லெசன் பெரிய லெசனா இருக்கிறதுனால 3 வீடியோவா ஸ்ப்ளிட் பண்ணி குடுத்துருக்கோம். ஸோ இது பார்ட் 2 பார்க்கலாம் வாங்க. பெரிய அளவிலான தொழிற்சாலைகள். இந்த பாடத்தினுடைய பேர் வந்து என்ன அப்படின்னா, இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும். இதுதான் இந்த லெசனுடைய பேர். ஸோ பொருளாதாரம் முன்னாடி எப்படி இருந்துச்சு, சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்க்கக்கூடிய லெசன் தான் இந்த 8வது லெசன். ஓகே வாங்க இந்த டாபிக் பார்க்கலாம். பெரிய அளவிலான தொழிற்சாலைகள். இதில் என்னென்ன தொழிற்சாலைகள்லாம் வந்து அந்த டெவலப் ஆயிருந்துச்சு சுதந்திரத்துக்கு முன்னாடி அப்படின்றது கனரக தொழிற்சாலைகள்லாம் டெவலப் ஆகிருக்கும். சணல் தொழிற்சாலை, காகித தொழிற்சாலை, அப்புறம் துணி அதாச்சும் துணிகள் சம்மந்தப்பட்ட தொழிற்சாலை, இதெல்லாம் பருத்தி சம்மந்தப்பட்டது. இதெல்லாம் எப்படி வந்து டெவலப் ஆகிருக்கு அப்படின்றத வந்து நம்ம இப்போ இங்கே பார்க்க போகிறோம். பெரிய அளவிலான தொழிற்சாலை என்பது பெரிய உள்கட்டமைப்பு, அதிக மனித சக்தி, அதிக மூலதன சொத்துக்களை உள்ளடக்குவது ஆகும். பெரிய அளவிலான தொழிற்சாலைனா அதிகமான எல்லாமே அதிகமாக இருக்கும் அதான் சொல்லியிருக்காங்க. இது பல தொழிற்சாலைகளை கண்காணித்து ஒரே தொழிற்சாலையின் கீழே உள்ளடக்குவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டு பாருங்க, இரும்பு எஃகு தொழிற்சாலை, நெசவு தொழிற்சாலை, ஆட்டோமொபைல் தொழிற்சாலை போன்ற கனரக தொழிற்சாலைகள் அனைத்தும் பெரிய அளவிலான தொழிற்சாலைகளில் அடங்கிடும். கடந்த சில ஆண்டுகளாக என்ன சொல்கிறாங்க, தகவல் தொழில்நுட்பத்துறையினுடைய அபரீதமான வளர்ச்சியும் அதன் அதிக வருமான உருவாக்கமும் என்பதான காரணங்களினால் தகவல் தொழில்நுட்ப தொழில்களும் பெரிய அளவிலான தொழிலில் சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக நம்மளுக்கு நிறைய வந்து பார்த்திங்கன்னா தகவல் தொழில்நுட்பத்தில் நிறைய டெவலப் ஆகியிருக்காங்க. ஸோ அதில் அதிகமான வருமானமும் ஈட்டுறாங்க. ஸோ அதையும் என்ன பண்ணுறாங்க, பெரிய அளவிலான தொழில்கள் அப்படின்ற வகையில் அடக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாச்சும் தொழிற்சாலைகள், சின்ன சின்ன தொழிற்சாலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய நிறுவனங்களை தான் வந்து நம்பி இருக்கு. ஆனால் பெரிய நிறுவனங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதிக லாபம் சம்பாதிக்கிறது தான் நோக்கமாக வந்து கொண்டிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்திய பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி, வெளிநாட்டு பண உருவாக்கம், அப்புறம் பல பேருக்கு வந்து வேலைவாய்ப்பு வழங்குதல், இதெல்லாம் வந்து பெரும் தொழிற்சாலையை தான் வந்து இப்போ இந்திய பொருளாதாரம் நம்பி இருக்கு. ஆனால் பெரிய நிறுவனங்கள் வந்து அதை பேஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ, அவங்களுடைய லாபம் சம்பாதிக்கிறது தான் நோக்கமாக கொண்டிருக்காங்கன்றது இந்த இதில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இரும்பு எஃகு தொழிற்சாலை பார்க்கலாம். முதல் எஃகு தொழிற்சாலை ஜாரியாவில் உள்ள குல்டி என்னும் இடத்தில் நிறுவப்பட்டது. எங்கே நிறுவிருக்காங்க? குல்டி எங்கே இருக்குது? ஜாரியாவில் இருக்குது. ஸோ வங்காள இரும்பு தொழில் கம்பெனி என்று அழைக்கப்படுகிறது. 1870ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. இது எங்கே இருக்குது அப்படின்னா மேற்கு வங்காளத்தில் உள்ளது. ஸோ டேட்டா வந்து பார்த்துக்கோங்க, வங்காள இரும்பு தொழில் கம்பெனி அப்படின்றது மேற்கு வங்காளத்தில் இருக்குது. எந்த ஆண்டு வந்து தோற்றுவித்திருக்காங்க அப்படின்னா 1870ஆம் ஆண்டு, 1870. நல்லா பார்த்துக்கோங்க. 70 ரூபாய்க்கு வங்காள இரும்பு கம்பெனி வந்து இது பண்ணியிருக்காங்க, தொடங்கியிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். வங்காள இரும்பு தொழில் கம்பெனி 1870 ஜாரியா வந்து அடக்கி வச்சுருக்காங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். ஜாரியாவில் குல்டி என்னும் இடத்தில் நிறுவப்பட்டது. மேற்கு வங்காளத்தில் உள்ள வங்காள இரும்பு தொழில் கம்பெனி 1870ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 1907 பெரிய அளவிலான இரும்பு எஃகு தொழிற்சாலை டிஸ்கோ அது அப்படின்றது ஜாம்ஷெட்பூரில் நிறுவியிருக்காங்க. எந்த ஆண்டு? 1907ஆம் ஆண்டு. பெரிய அளவிலான இரும்பு எஃகு தொழிற்சாலை எங்கன்னா ஜாம்ஷெட்பூர். டிஸ்கோ தொழிற்சாலை 1919 பாரன்பூர்லையும் தொடங்கப்பட்டுள்ளன. அதே டிஸ்கோன்றது ஃபஸ்ட்டு 1907 ஒன்று தொடங்கிட்டாங்களா, அடுத்து 1919 பான்பூர் அப்படின்ற இடத்துல தொடங்கியிருக்காங்க. இவர் ரெண்டுமே வந்து தனியார் துறையை சார்ந்தது. டிஸ்கோன்றது 2 இடம் 2 ஆண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. முதலில் நிறுவப்பட்ட பொதுத்துறை நிறுவனம் பத்ராவதியில் உள்ள விஸ்வேஸ்வரையா இரும்பு எஃகு தொழிலாகும். இதே வந்து பொதுத்துறை நிறுவனம் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு எங்கே பொதுத்துறை நிறுவனம் அப்படின்னு பார்த்தா கர்நாடகாவில் இருக்க பத்ராவதின்றது எங்கே இருக்குது? கர்நாடகா. அங்கே தான் வந்து விஸ்வேஸ்வரையா இரும்பு எஃகு தொழில் அப்படின்றத தொடங்கியிருக்காங்க. இது இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. பொதுத்துறையில் எஃகு நிறுவனம் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரூர்கேலா, ஒரிசா. ரூர்கேலா வந்து எங்கே இருக்குது? ஒரிசாவில் இருக்குது. இது எந்த அரசு நிறுவியிருக்காங்க? ஜெர்மனி அரசு வந்து நிறுவியிருக்காங்க. அதே மாதிரியே பிலாய் நம்ம நாட்டில் வந்து வெளிநாட்டு நம்ம இந்தியாவில் வெளிநாட்டவர்கள் என்னென்ன கம்பெனி நிறுவியிருக்காங்க அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. பிலாய் வந்து மத்திய பிரதேசம். ஸோ இது ரஷ்யா அரசு வந்து இங்கே நிறுவியிருக்காங்க. துர்காப்பூர் அப்படின்றது மேற்கு வங்காளம். இங்கிலாந்து அரசு இங்கே நிறுவியிருக்காங்க.
பொக்காரோ ஜார்க்கண்ட் அப்படின்னா ரஷ்ய அரசு நிறுவியிருக்காங்க. பர்னப்பூர் அதுன்னா பர்னப்பூர், பான்பூர் இதெல்லாம் வந்து மேற்கு வங்காளம். தனித்துறையிலேருந்து பெறப்பட்டது. விசாகப்பட்டினம் ஆந்திரா வந்து யார் பண்ணியிருக்காங்க? ரஷ்ய அரசு. அடுத்து பெர்ன்பூர் மேற்கு வங்காளம். இது வந்து தனியார் துறை. 1976 வந்து இது பண்ணியிருக்காங்க. சேலம் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டண்ட்டு. இந்திய அரசு வெளிநாட்டு உதவி இல்லாமல் தொடங்கப்பட்ட இது எது அப்படின்னு கேட்டாங்க. சேலம், அதாவது SAIL, அதாவது ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா எங்கே இருக்குது? சேலத்தில் இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் இந்திய எஃகு நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவல்ல, அது 1974 தொடங்கியிருக்காங்க அப்படின்னு படித்தோம்ல. ஸோ முன்னாடியே படிச்சிருக்கோம் அது. ஸோ அது வந்து இந்திய அரசு எந்த வெளிநாட்டு உதவி இல்லாமல் தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு. விஜயநகர் கர்நாடகா இது வந்து இந்திய அரசு பண்ணியிருக்காங்க. பத்ராவதி கர்நாடகா நாட்டுடைமையாக்கப்பட்ட விஸ்வேஸ்வரய்யா இரும்பு எஃகு நிறுவனம். இது வந்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் சொந்தமானது, நாட்டுடைமையாக்கப்பட்டது அப்படின்றது பத்ராவதி கர்நாடகா. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, பார்த்துக்கோங்க. நம்ம அந்த டீட்டெயிலே பார்த்தோம். அதே மாதிரி விஜயநகர் கர்நாடகா இது இந்திய அரசு பண்ணியிருக்காங்க. சேலம் தமிழ்நாடு இதுவும் இந்திய அரசு பண்ணியிருக்காங்க. இது மூணும் நல்லா பார்த்து வச்சுக்கணும். மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனியார் துறை பண்ணியிருப்பாங்க, வெளிநாட்டு அரசு வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ரூர்கேலா ஒரிசான்றது ஜெர்மனி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து மத்திய பிரதேஷ், பிலாய். ஸோ ரஷ்யாவிலேருந்து ரெண்டு இடத்துல வந்து ரஷ்யா வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. எங்கே பொக்காரோ ஜார்க்கண்ட்லேயும், பிலாய் மத்திய பிரதேசத்துலேயும். அதே மாதிரி ஜெர்மனி வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா தான் விசாகப்பட்டினத்துலேயும் இது பண்ணியிருக்காங்க. விசாகப்பட்டினம் ஆந்திராவில் இருக்கக்கூடிய அது கூட ரஷ்யா தான். ஸோ 3 இடம் ரஷ்யா வந்திருக்கு, பார்த்துக்கோங்க. ஜெர்மனி ஒரே ஒரு இடம் வந்திருக்கு, இங்கிலாந்து ஒரே ஒரு இடம் வந்திருக்கு. ஜெர்மனி வந்து ரூர்கேலா ஒரிசா, ஸோ துர்காப்பூர் மேற்கு வங்காளம், இங்கிலாந்து. அவ்வளோதான். மேற்கூறப்பட்ட அனைத்தும் செயலால் நிர்வகிக்கப்படுகின்றன அப்படின்னு கொடுத்துட்டாங்க. தற்போது டிஸ்கோ தவிர மற்ற அனைத்து முக்கியமான இரும்பு எஃகு நிறுவனங்களும் பொதுத்துறையின் கீழ் இயங்குகின்றன. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கோ தவிர மற்ற எல்லாமே வந்து பொதுத்துறையின் கீழ் தான் இயங்குறாங்க. அப்போ டிஸ்கோன்றதுன்னு அது தனியார் துறை அப்படின்னு தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்திய எஃகு நிறுவனம் 1974 ஆண்டில் நிறுவப்பட்டது. SAIL இந்திய எஃகு நிறுவனம் எந்த ஆண்டு? 1974. 4 லெட்டர் இருக்கா? ஸோ 1974. தற்போது இந்தியா எஃகு உற்பத்தியில் உலக அளவில் 8வது உயரிய இடத்தில் உள்ளது. எஃகு 8 எத்தனையாவது இடம் கேட்டால் 8. நெக்ஸ்ட் சணல் தொழிற்சாலை 1855 ஆண்டில் மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள ரேஷ்ரா என்னும் ஊரில் புதுமைப்படுத்தப்பட்ட தொழிற்சாலை முதன்முறையாக உருவாக்கப்பட்டது. ஸோ சணல் தொழிற்சாலை எந்த ஆண்டு? 5 ஞாபகம் வச்சுக்கோங்க. ரேஷ்ரா, ஓகேங்களா? ரேஷன் கடையில் சணல் பையை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல மேற்கு வங்காளத்தில் உள்ள ரேஷ்ரா என்னும் இடத்துல தான் புதுமைப்படுத்தப்பட்ட தொழிற்சாலை, சணல் தொழிற்சாலை முதன்முறையாக உருவாக்கப்பட்டது. 5 பேர் 1855 5 பேராக லைனில் நிற்க சொல்லியிருக்காங்க ரேஷன் கடையில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சணல் பையை வச்சுக்கிட்டு ரேஷன் கடையில் 5 பேர் நிற்க சொல்கிறாங்க. அப்போ 1855 ரேஷன் அப்படின்றது ரேஷ்ரா, சணல் அப்படின்றது சணல் தொழிற்சாலை முதலில் உருவாக்கப்பட்டது. இந்தியாவின் சணல் தொழில் தொன்று தொட்டு ஏற்றுமதி செய்து வருகிறது. உலக அளவில் இந்தியா கச்சா சணல் உற்பத்தியிலும் சணல் பொருட்கள் தயாரிப்பிலும் முதலிடத்திலும், சணல் பொருட்கள் ஏற்றுமதியில் 2ஆம் இடத்திலும் உள்ளது. பார்த்துக்கோங்க. சணல் பொருட்கள் ஏற்றுமிடம்னா 2 பேர் தேவை, ஏற்றுமதி பண்ணனா 2 பேர் தேவை, அப்போ 2ஆம் இடம். அதே வந்து சணல் வந்து உற்பத்தி அப்படின்னும் போது உற்பத்தியிலும் தயாரிப்புலையும் முதலிடத்துலையும் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏற்றுமதினா 2 பேர் தேவை, ஏற்றணும் பொருள் அப்படின்னா, ஸோ 2வது இடம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பருத்தியும் நெசவு தொழிலும். மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பருத்தியினுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா 4%, மதிப்பு கூட்டப்பட்ட உற்பத்தியில் 20%, ஏற்றுமதி வருவாயில் 3 1 பங்கும் இத்துறையின் மூலம் கிடைக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவில் நெசவு தொழில் மிக பழமையானது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பெரிய அளவில் பரந்துபட்ட தொழில் இந்த பருத்தி தொழில். ஸோ மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பருத்தியிலேருந்து எத்தனை? 4%. அப்படி எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பருத்தி அப்படின்றது 4 லெட்டர் இருக்கா? ஸோ 4%. அதே மாதிரி மதிப்பு கூட்டப்பட்ட உற்பத்தியில் 20%. மதிப்பு கூட்டினோன்னு என்ன ஆகுது? இன்ட்டு 5 போட்டிங்கன்னா 20 ஆகுதா? ஸோ அப்போ 20%. மதிப்பு கூட்டப்பட்டனா இன்ட்டு 5 போட்டுக்கோங்க. 4 × 5 20%. இதே வந்து ஏற்றுமதி வருவாயில் 3 1 பங்கு இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இது பார்த்துக்கோங்க. பருத்தினா 4 உள்நாட்டு உற்பத்தியில், இதே வந்து ஏற்றுமதியிலனா 20%. அப்புறம் அடுத்து மதிப்பு கூட்டப்பட்ட உற்பத்தியில் 20%. அடுத்து வந்து பார்த்துக்கோங்க. கொல்கத்தாவிற்கு அருகில் உள்ள குளோஸ்டர் துறைமுக நகரில் 1818ஆம் ஆண்டில் முதல் புதிய
புதிய துணி உற்பத்தி ஆலை அமைக்கப்பட்டது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா க்ளோஸ்டர். ஸோ ஒரே வரிசையில் எடுத்து பாருங்கள், கொல்கத்தா க்ளோஸ்டர். க்ளோஸ்டர் துறைமுக நகரில் தான் 1818 ஃபஸ்ட்டு ஒரு துணி உற்பத்தி ஆலை வந்து அமைச்சாங்க. ஸோ 18 வயசு அந்த டைமில் தான் ட்ரெஸ்ஸில் நிறைய போடணும் அப்படின்னு நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு க்ளூ தான் இது. ஓகேங்களா? 1818 ஃபஸ்ட்டு துணி வந்து கொல்கத்தாவில் க்ளோஸ்டர் அப்படின்ற இடத்துல ஆரம்பிச்சிருக்காங்க துணி ஆலை. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆனாலும் வந்து சிறப்பாக இயங்கலை அந்த ஆலை. அதனால் என்ன பண்ணுறாங்க, அதுக்கு அடுத்தது 1854ஆம் ஆண்டு மும்பையில் என்ன பண்ணுறாங்க, கேஜிஎன் டேபர் அப்படின்றவரால் மும்பை நூற்பு நெசவு நிறுவனம் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து உருவாக்கியிருக்காங்க. எந்த ஆண்டு? 1854. ஓகேங்களா? எந்த ஆண்டுன்னா 1854 ஞாபகம் வச்சுக்கோங்க. 18x3 வந்து போடுங்க, 54 வரும் பாருங்கள். 18x3 54 வருதுங்களா? ஸோ 1854ஆம் ஆண்டில் மும்பை நூற்பு நிறுவனம் வந்து தொடங்கியிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சர்க்கரை தொழில். இந்தியாவில் வேளாண் சார்பு தொழில்களில் பருத்தி தொழிலுக்கு அடுத்தபடியாக வந்து சர்க்கரை தொழில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலக அளவில் இந்தியா பெரிய அளவிலான சர்க்கரை உற்பத்தியாளராக இருக்குது. அதே மாதிரி பெரிய அளவிலான நுகர்வோராகவும் இருக்குது. உற்பத்தியும் பண்ணுறோம், நம்ம அதை வாங்கவும் செய்கிறோம். ஸோ அதான் நுகர்வோர்னு கொடுத்துருக்காங்க. சர்க்கரை உற்பத்தியில் இந்திய அளவில் 1/3 அளவை மகாராஷ்டிரா மாநிலம் மட்டுமே உற்பத்தி செய்கிறது. அடுத்தபடியாக உத்தரப்பிரதேச மாநிலம். அதாச்சும் சர்க்கரை உற்பத்தியில் இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா 1/3 எங்கே தான் வந்து இது பண்ணுறாங்க, மகாராஷ்டிரா மாநிலம் மட்டுமே உற்பத்தி செய்கிறாங்களாம். அதுக்கு அடுத்த நிலையில் யார் இருக்காங்களா, உத்தரப்பிரதேஷ் வந்து இருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு மகாராஷ்டிரா இருக்காங்க, நெக்ஸ்ட் உத்தரப்பிரதேஷ். உரத்தொழில் பார்க்கலாம். இந்தியாவில் நைட்ரஜனை பயன்படுத்தி தயாரிக்கும் உரத்தொழிலானது உலகின் 3வது பெரிய தொழில் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. வேர்ல்டுலேயே வந்து 3வது பெரிய தொழிலாக எது இருக்குது அப்படின்னா இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய நைட்ரஜன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உரத்தொழில், நைட்ரஜன் உரத்தொழில். ஓகேங்களா? இந்தியாவில் நைட்ரஜனை பயன்படுத்தி தயாரிக்கும் உரத்தொழிலானது உலகின் 3வது பெரிய தொழில் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இது 3வது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நெக்ஸ்ட் காகித தொழில். 1812 வங்கத்தில் உள்ள செராம்பூர் ஊரில் இயந்திரத்தால் செயல்படும் காகித ஆலை உருவாக்கப்பட்டது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? 1812 அப்படின்னா பேப்பர்னா நம்மளுக்கு 2 பக்கம் இருக்கும், ஒரு பக்கம் இருக்காது, 2 பக்கம் இருக்கும். ஸோ 1, 2 1812 வங்காளத்தில் உள்ள செராம்பூர் செரன் ஃபஸ்ட்டு தயாரித்த பேப்பர்லாம் சாஃப்டாக இருக்குமா இப்போது இருக்க மாதிரி அப்படின்னா இருக்காது. ஃபஸ்ட்டு தயாரிக்கிறாங்கன்னா அப்போ செரன் தான் இருக்கும். அப்போ செராம்பூர், அப்போது காகித தொழில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து உலகில் உள்ள காகித தொழிற்சாலைகளின் பட்டியலில் இந்தியா வந்து 15வது இடத்தில் உள்ளது. ஸோ காகித தொழிற்சாலைகள் பட்டியலில் இந்தியா வந்து எத்தனையாவது இடத்துல இருக்குன்னா 15வது இடம். அப்போது பேப்பர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, பேப்பர் வந்து ஒரு பேப்பர்லாம் தனியாக இது பண்ணும்போது 2 பக்கம் இருக்குது. இதே ஒரு பண்டலாக பண்ணி விற்கும்போது 15 ரூபா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1815வது இடத்தில் உள்ளது. அடுத்து பட்டு தொழில். இயற்கையான பட்டு தயாரிப்பில் இந்தியா 2ஆம் இடத்தில் உள்ளது. சீனா வந்து முதலிடம். தற்போது உலகளவில் இந்தியாவின் உற்பத்தி 16% ஆகும். அப்போது சீனா ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காங்க பட்டு தயாரிப்பில், 2வது பிளேஸில் நம்ம இருக்கோம். உலக அளவில் இந்தியா வந்து எவ்வளோ சதவீதம் தயாரிக்கிறாங்கன்னா 16% இந்தியா தான் தயாரிக்கிறாங்க. 100%ல் 16% நம்மளே தயாரிச்சிடறோம். இந்தியா மட்டுமே கீழ்கண்ட வணிக அடிப்படையிலான 5 வகையான பட்டு துணிகளை உற்பத்தி செய்யுது. என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு மல்பெரி பட்டு, வெப்பமண்டல டசார் பட்டு, ஓக் டசார் பட்டு, எரி மற்றும் முகாப்பட்டு. ஸோ இந்த முகாப்பட்டு வந்து நம்ம பார்த்தோம், அசாமில் வந்து இப்போது டெவலப் ஆகிருக்கு, டேக் கொடுத்துருக்காங்க அப்படி சம்திங் ஏதோ வந்து பார்த்தோம். கரண்ட் அஃபேர்ஸில் வந்து பார்த்துருக்கோம். கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜிகே படிக்கிறீங்க அப்படின்னாவே கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியம். கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்கிப் பண்ணக்கூடாது. அடுத்து 8th கொஸ்டின். பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு. அஸ்ஸாம் மாநிலத்தில் உள்ள டிக்பாய் என்னும் ஊரில் தான் ஃபஸ்ட்டு 1889 வெற்றிகரமாக முதல் முறையாக எண்ணெய் கிணறு வந்து தோண்டப்பட்டது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எங்கே, அஸ்ஸாமில் இருக்க டிக்பாயில் 1889 எண்ணெய் கிணறு, ஃபஸ்ட்டு எண்ணெய் கிணறு. உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள டேராடூன் நகரில் 1956ஆம் ஆண்டில் எண்ணெய் மற்றும் எரிவாயு கழகம் வந்து உருவாக்குனாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ONGC அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த ONGC எப்போ வந்து நிறுவுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1956. எங்கே இருக்குது? உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள டேராடூன். எங்கே ஞாபகம் வச்சுக்கணும்? உத்தரகாண்டில் டேராடூன். உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள அதனுடைய தலைநகர் டேராடூன் இல்லையா, அங்கே தான் வந்து இந்த ONGC நிறுவனம் நிறுவிருக்காங்க. 1956 என்னென்ன இது இருக்குது, ஆண்டு இருக்குது ரிலேட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு மாநிலங்களை மொழி வாரியாக பிரிச்சிருப்பாங்க. எந்த ஆண்டு? 1956. இன்னும் ஏதாச்சும் ஆண்டு ஞாபகம் இருக்கா? இருந்துச்சுன்னா உங்களுக்கு சொல்லுங்கள். அடுத்து பெரிய அளவிலான தொழிற்சாலை பார்த்துட்டோம். இப்போ சிறிய அளவிலான தொழிற்சாலைகள். இந்த ரிவிஷன் பார்த்துட்டு வந்துடலாம் இந்த ஒரு டாப்பிக்கை. பெரிய அளவிலான தொழிற்சாலைகள் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு.
ஃபஸ்ட்டு முதல் எஃகு தொழிற்சாலை எங்கே நிறுவப்பட்டது? ஜாரியாவில் உள்ள குல்டி என்னும் இடத்துல வந்து நிறுவியிருக்காங்க. அடுத்து வங்காள இரும்பு தொழில் கம்பெனி எந்த ஆண்டு நிறுவியிருக்காங்க? 1870ஆம் ஆண்டு மேற்கு வங்காளத்தில் நிறுவியிருக்காங்க. ஸோ ரூ. 70 அப்படின்னு படித்தோம் இல்லையா இரும்பு. ஸோ அது. அதுக்கப்புறம் இரும்பு எஃகு தொழிற்சாலை டிஸ்கோ எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1907ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. எந்த இடம்னா ஜாம்ஷெட்பூர் அப்படின்ற இடம். டிஸ்கா தொழிற்சாலை இன்னொரு இடத்துல நிறுவியிருக்காங்க. எங்கன்னா பான்பூர். அது எந்த ஆண்டுனா 1919. இது இரண்டுமே வந்து தனியார் நிறுவனம் ஆகும். டிஸ்கோ என்பது தனியார் நிறுவனம். முதலில் நிறுவப்பட்ட பொதுத்துறை நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது? பத்ராவதியில் அமைந்துள்ளது. ஸோ அது வந்து விஸ்வேஸ்வரய்யா இரும்பு எஃகு தொழில் நிறுவனம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அடுத்து ரூர்கேலான்றது ஒரிசாவில் இருக்குது. அது வந்து எந்த அரசு வந்து அங்கே வந்து எஃகு தொழிற்சாலை ஆரம்பிச்சிருக்காங்க? ஜெர்மனி அரசு. பிலாய் அப்படின்றது மத்திய பிரதேசம். அது எந்த அரசு அமைச்சிருக்காங்க? ரஷ்யா. துர்காப்பூர்ன்றது மேற்கு வங்காளம். எந்த அரசு அமைச்சிருக்காங்க? இங்கிலாந்து. பொக்காரோ வந்து ஜார்க்கண்டு, ரஷ்யா அரசு அமைச்சிருக்காங்க. பர்ன்பூர் அப்படின்றது மேற்கு வங்காளம். இது வந்து தனியார் துறை. அதே மாதிரி விசாகப்பட்டினம் ஆந்திராவும் ரஷ்யா தான். அடுத்து என்ன பார்த்தோம்? பெர்ன்பூர் மேற்கு வங்காளம். அது வந்து யார் வந்து தனியார் துறை. இது வந்து தனியார் துறை. அடுத்து சேலம் தமிழ்நாட்டில். இது இம்பார்ட்டண்ட்டு. இந்திய அரசு வெளிநாட்டு உதவி இல்லாமல் இந்திய அரசு தயாரித்த ஒரு நிறுவனம். அதே மாதிரி விஜயநகரில் கர்நாடகா அப்படியில் வந்து இந்திய அரசு தான். பத்ராவதி கர்நாடகா நாட்டுடைமையாக்கப்பட்ட விஸ்வேஸ்வரய்யா எஃகு நிறுவனம் அப்படின்றத பார்த்தோம். இது வந்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் சொந்தமான ஒரு துறை. அடுத்து டிஸ்கோ வந்து பார்த்திங்கன்னா தனியார் துறை அப்படின்றது பார்த்தோம். மற்ற அனைத்துமே என்ன துறை வரும்? பொதுத்துறை கீழே வரும். இந்த அனைத்து நிறுவனங்களும் செயிலால் நிர்வகிக்கப்படுகின்றன. செயில்னா என்னன்ட்டு பார்த்தோம். ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். தெரியாதவங்க இந்த நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புக் கையில் வச்சுருக்கீங்க அப்படின்னா. ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் தான் வந்து செயில் அப்படின்றோம். இது வந்து இந்திய எஃகு நிறுவனம் அப்படின்றாங்க தமிழில். இந்த இந்திய எஃகு நிறுவனம் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டதுன்னு பார்த்தோம். 1974ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. இந்தியா எஃகு உற்பத்தியில் எத்தனையாவது உயரிய இடத்தில் உள்ளது? 8வது உயரிய இடத்தில் உள்ளது. எஃகு 8 அப்படின்றத பார்த்தோம். முதல் சணல் தொழிற்சாலை வந்து ஃபஸ்ட்டு எங்கே தொடங்கியிருப்பாங்க? மேற்கு வங்க மாநிலத்தில் ரேஷ்ரா அப்படின்ற ஊரில் தான் வந்து புதுமையாக்கப்பட்ட சணல் தொழிற்சாலை தொடங்கியிருப்பாங்க. இதுக்கான க்ளூ வந்து பார்த்துட்டு எந்த ஆண்டு அப்படின்னா 1855. இந்த சணல் தொழிற்சாலை வந்து தொன்று ஏற்றுமதி செய்யுது அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி கச்சா சணல் உற்பத்தியிலும் சணல் பொருட்கள் தயாரிப்பிலும் எத்தனையாவது இடத்துல வந்து நம்ம இந்தியா இருக்கோம் அப்படின்னா முதல் இடத்துல இருக்கும். இதே ஏற்றுமதினு பார்த்தீங்கன்னா 2வது இடம். இந்தியாவில் நெசவு தொழில் மிக பழமையானது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பருத்தியிலேருந்து எத்தனை சதவீதம் வந்து உருவாக்குறாங்க இந்த தொழில் மூலம்? நெசவு தொழில் மூலம்னா 4%. மதிப்பு கூட்டப்பட்ட உற்பத்தியெல்லாம் 20%. ஏற்றுமதி இதில் 1/3 பங்கு வந்து இந்த துறையின் மூலமாக கிடைக்குது. கொல்கத்தாவிற்கு அருகில் உள்ள எந்த துறைமுக நகரில் வந்து ஃபஸ்ட்டு புதிய துணி உற்பத்தி ஆலை வந்து அமைச்சாங்க அப்படின்னா க்ளோஸ்டர் துறைமுக நகரம் 1818. அதுக்கு அடுத்ததான் வந்து மும்பையில் டேபர் அப்படின்றவர் எந்த ஆண்டு வந்து மும்பை நூற்பு நெசவு நிறுவனம் அமைச்சார்? 1854. வேளாண் சார்ந்த தொழில்களில் பருத்தி தொழிலுக்கு அடுத்தபடியாக எந்த தொழில் வந்து உள்ளது அப்படின்னா சர்க்கரை தொழில். சர்க்கரை உற்பத்தியில் இந்திய அளவில் எத்தனையாவது பங்கு வந்து இந்திய அளவில் எந்த மாநிலம் 1/3 பங்கு வந்து உற்பத்தியாளராக இருக்காங்க அப்படின்னா யார்? மகாராஷ்டிரா இருக்காங்க. அதுக்கு அடுத்தபடி யார் இருக்காங்க? உத்தரப்பிரதேஷ் வந்து இருக்காங்க. நைட்ரஜனை பயன்படுத்தி தயாரிக்கும் உர தொழிலானது உலகின் எத்தனையாவது பெரிய தொழிலாகும் கொடுத்துருக்காங்க? 3வது பெரிய தொழில். உரம் அப்படின்னு வருதா 3வது. ஊராயும் 3 எழுத்து 3வது. காகித தொழில். காகிதத்தில் வந்து வங்காளத்தில் உள்ள எந்த இடத்துல இயந்திரத்தால் செயல்படும் காகித ஆலை முதலில் உருவாக்கப்பட்டது? செராம்பூர் என்னும் இடம். எந்த ஆண்டு? 1812. இந்தியா காகித தொழிற்சாலைகளின் பட்டியலில் உலக அளவில் இந்தியா எத்தனாவது இடத்தில் உள்ளது? 15வது இடத்தில் உள்ளது. பட்டு தயாரிக்கும் தயாரிப்பில் இந்தியா எத்தனாவது இடம் உள்ளது? 2வது இடம் உள்ளது. முதலிடத்தில் வகிக்கும் நாடு சீனா. உலக அளவில் இந்தியாவின் உற்பத்தி பட்டு எவ்வளோ அப்படின்னா 16%. இந்தியா எத்தனை வகையான பட்டு துணிகளை உற்பத்தி செய்கிறதுனா 5 வகையானது. என்னென்ன அப்படின்னா மல்பரி பட்டு, வெப்பமண்டல டசார் பட்டு, ஓக் டசார் பட்டு, எரிப்பட்டு மற்றும் முகாப்பட்டு. முதலில் எண்ணெய் கிணறு எங்கு தோண்டப்பட்டது அப்படின்னா அசாம் மாநிலத்தில் உள்ள டிக்பா என்னும் இடத்துல. எந்த ஆண்டுனா 1889. ஓகேங்களா? 1889ஆம் ஆண்டு டிக்பா என்னும் இடத்தில் தொடங்கப்பட்டது. ஓஎன்ஜிசினா ஆயில் நிறுவனம் இல்லையா? அந்த எண்ணெய் நிறுவனம் எந்த ஆண்டு வந்து தொடங்கப்பட்டது? 1956ஆம் ஆண்டு. எந்த இடம்னா உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள டேராடூன் அப்படின்ற இடத்துல வந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ இந்த ரிவிஷன் பார்த்தாச்சு. அடுத்தது வந்து சிறிய அளவிலான தொழிற்சாலைகள் அப்படின்னா என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்திய பொருளாதார முன்னேற்றத்தில் சிறு தொழில்கள் முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. மொத்த புத்தாக்கங்களில் 60 முதல் 70 விழுக்காடு சிறு தொழில்கள் மூலமாக தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க.
பொருளாதார முன்னேற்றத்துல சிறு தொழில்கள் பங்கு என்னென்னன்னு குடுத்துருக்காங்க. அது ஜஸ்ட் வந்து நம்ம வாசிச்சுப்போம். இம்பார்ட்டன்ட் டேட்டாலாம் வந்து அடுத்து பார்க்கலாம். சிறு தொழில்கள் மூலம் வேலைவாய்ப்பு. சிறு தொழில்கள் அதிகமா இருக்கு அப்டின்னா, அங்க வந்து வேலையில்லா திண்டாட்டம் வந்து பெரிய அளவில குறையுது அப்டின்றாங்க. நெறைய தொழில், சிறு தொழில் இருக்கும்போது, அங்க நெறைய பேருக்கு வேலைவாய்ப்பு இருக்கு அப்டின்றத குடுத்துருக்காங்க. இது வந்து கிராமப்புற மக்கள், பாரம்பரிய கலைஞர்கள், தொழில் முனைவர்கள், அவங்களுக்கு எல்லாருக்குமே சிறு தொழில்கள் வந்து ஒரு பெரிய வேலைவாய்ப்ப வழங்குது. உழைப்பு முதலீட்டு விகிதம் வந்து அதிகம் அப்படின்றது குடுத்திருக்காங்க. அடுத்து சிறு தொழில் தரும் சமமான மண்டல வளர்ச்சி அப்படின்னா, தொழில் வளர்ச்சி வேற்றுமைகளை களைய வந்து உதவி செய்யுது. அதாச்சும் நீங்க பெரியவங்க, நான் தான் பெருசு அப்படின்ற ஒரு இது இல்லாம, வேற்றுமைய வந்து களையுது. சமமான ஒரு இது வளர்ச்சிய வந்து குடுக்குது அப்படின்னு குடுத்திருக்காங்க. சிறு தொழில்கள் வளர்ச்சியினால மக்கள் தொகை நெருக்கம், சேரிகளினுடைய வளர்ச்சி, சுகாதாரமின்மை, மாசுபாடு ஆகியவை எல்லாம் வந்து குறையுது அப்படின்றத குடுத்திருக்காங்க. அதே மாரி வாழ்க்கை தரத்த உயர்த்துது. கிராமப்புறத்துல இருக்காங்க இல்லையா? அவங்களுடைய வாழ்க்கை தரம்லாம் உயருது அப்படின்னு குடுத்திருக்காங்க. சில வணிக குடும்பங்களின் இடம் மட்டும் குவியாமல் பலரது கைகளில் பரவ வாய்ப்பளிக்கிறது. வருமானம் வந்து ஒரே ஒரு பெரிய தொழில்னா அவங்களுடைய தொழிலுடைய அந்த பெரிய நிறுவனத்துடைய ஓனர் யாரு? அவங்க கிட்ட தான் போகும். ஆனா சிறு தொழில்னும்போது என்ன எல்லாருக்குமே வந்து சில வணிக குடும்பங்கள் மட்டும் இல்லாம, எல்லாருடைய கைகளுக்கும் வந்து வருமானம் வந்து பரவறதுக்கு வாய்ப்பு அளிக்குது இந்த சிறு தொழில் மூலமா. அடுத்து என்ன குடுத்திருக்காங்க? உள்ளூர் வளங்களை பயன்படுத்த சிறு தொழில் வந்து உதவி செய்யுதுன்னு குடுத்திருக்காங்க. உள்ளூர்ல இருக்கக்கூடிய பொருட்கள பயன்படுத்தி பாரம்பரிய குடும்ப தொழில் திறன்களை வளர்க்க சிறு தொழில் வந்து உதவுது அப்படின்னு குடுத்திருக்காங்க. ஆமா இங்க அதாச்சும் உள்ளூர்லயே இருக்கக்கூடிய வளங்கள்லாம் பயன்படுத்தி என்ன பண்ணலாம்? சின்ன சின்ன தொழில்கள் மூலமா உருவாக்கலாம். அந்த உள்ளூர் வளங்கள பயன்படுத்துறதுக்கு உதவுது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. மூலதன பயன்பாடு முழுமை பெற சிறு தொழில் வழிவகுக்கிறது. மூலதன பயன்பாடுன்னா நம்ம நம்ம கிட்ட இருக்க அதாச்சும் இன்வெஸ்ட்மென்ட் பண்றோம் இல்லையா? அந்த பயன்பாடு முழுமை பெறதுக்கு சிறு தொழில் வந்து உதவுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிராமப்புற மக்களையும், சிறுநகர் வாழ் மக்களையும் ஆம் சேமிப்பின் பக்கம் திருப்பவும், தொழில் சார்ந்த நடவடிக்கைகளில் ஈடுபடவும் சிறு தொழில் வந்து ஊக்கப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக குடுத்திருக்காங்க. சிறு தொழில் எதுக்கெல்லாம் உதவுது, எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்ற மாரி. சிறு தொழில் துறை ஏற்றுமதியை உருவாக்குகிறது அப்படின்னு குடுத்துட்டாங்க. ஏற்றுமதி எல்லாம் செய்யறதுக்கு சிறு தொழில் துறை வந்து உருவாகுது. அதே மாரி சிறு தொழில்கள் கணிசமான வெளிநாட்டு செலவினையும் ஈட்டுது அப்படின்னு சொல்லி குடுத்தாச்சு. 6வது பெரிய அளவிலான தொழில்களுக்கு சிறு தொழில் நிறுவனங்களினுடைய பங்கு என்னென்ன அப்படின்னு குடுத்திருக்காங்க பாருங்க. அதாச்சும் இப்ப பெரிய நிறுவனம் இருக்குன்னா, அது வந்து தனியா வந்து செயல்பட்டுற முடியாது. அதுக்கான சின்ன சின்ன நிறுவனங்கள்லாம் சார்ந்து தான் பெரிய நிறுவனங்கள் வந்து உருவாகும் அப்படின்றத குடுத்திருக்காங்க. 7வது சிறு தொழில் நிறுவனங்கள் நுகர்வோர் தேவைகளை நிறைவேற்றுகின்றன அப்படின்னு குடுத்திருக்காங்க. நம்ம அன்றாட தேவைகளுக்கான பொருட்கள வந்து தயாரிப்பதில யார் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க? சிறு தொழில்கள். அதே மாரி பற்றாக்குறையும், பணவீக்கமும் குறைக்கப்படுது அப்படின்னு குடுத்திருக்காங்க. அடுத்து சிறு தொழில் நிறுவனங்கள் தொழில் முனைவோர்களை உருவாக்குகின்றன அப்படின்னு குடுத்திருக்காங்க. எல்லாம் வந்து சிறு தொழில் செய்றாங்க அப்படின்னா, மக்கள் வந்து சுயசார்பு, வேலைவாய்ப்பு வந்து கிடைக்கும். அதே மாரி இந்தியாவினுடைய தனி மனித வருமானமும் அதிகரிக்கும். ஆ இதெல்லாம் வந்து தொழில் முனைவோர்கள உருவாக்குது அப்படின்ற மாரி குடுத்திருக்காங்க. பின்தங்கிய பகுதிகளையும், ஏழைகளையும் முன்னேற உதவ செய்யும் இந்த சிறு தொழில்கள். அதே மாரி திறம்பட சமமாகவும் வளர்றதுக்கு பங்கிடுவது சிறு தொழில் வந்து நிறுவனங்கள் திறமையா வந்து வேலை செய்யுது அப்படின்னு குடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஜஸ்ட் டேட்டா தான் இம்பார்ட்டன்ட்டான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இது வந்து இல்ல. சரிங்களா? இருந்தாலும் நமக்கு கூற்று காரணம்ல கேட்டாங்கன்னா, நமக்கு ஆன்சர் போட தெரியணும். சிறு தொழில் நிறுவனங்கள் நுகர்வோர் தேவைகளை நிறைவேற்றவில்லை அப்படின்னு சொல்லி குடுத்துட்டாங்கன்னா, நமக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். இல்ல நம்ம நிறைவேற்றுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சா தான், நம்ம அந்த இடத்துல கூற்று தவறு அப்படின்னு போட முடியும். இல்லன்னா நம்ம கூற்று சரின்னு போட்டு வந்துருவோம். அதே மாரி சிறு தொழில் நிறுவனங்கள் தொழில் முனைவோர்களை உருவாக்குகின்றனன்னு குடுத்துருக்காங்க இல்லையா? நம்மளுக்கு அங்க கொஸ்டின்ல வந்து சிறு தொழில் நிறுவனங்கள் தொழில் முனைவோர்களை உருவாக்குவது இல்லை அப்படின்னு குடுத்துட்டாங்க அப்படின்னா, நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணணும்? இது தெரிஞ்சிருந்தா நம்ம என்ன பண்ணலாம் அது தவறு அப்படின்ற மாரி போடலாம். அதுக்காக இந்த இது வந்து உங்களுக்கு படிச்சு நம்ம காமிச்சது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, குறு, சிறு, நடுத்தர நிறுவனங்கள் அப்படின்னா எம்எஸ்எம்இஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். குறு, சிறு, நடுத்தர நிறுவனங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதே வந்து என்ன பிரிக்கிறாங்க அப்படின்னா, உற்பத்தி நிறுவனங்கள தான் நம்ம வந்து குறு, சிறு, நடுத்தர நிறுவனங்கள் அப்படின்னு படிக்கிறோம். ஃபர்ஸ்ட் குறு உற்பத்தி நிறுவனங்கள் அப்படின்னா என்னன்னா, அந்த தொழிற்சாலை மற்றும் கருவிகளுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த தொழில் செஞ்சாலும் இன்வெஸ்ட் பண்ணி தானே அத நம்ம இது பண்றோம், லாபம் ஈட்டுறோம். முதலீடு வந்து 25,00,000க்கு மிகாமல் இருக்கணும். 25,00,000க்கு உள்ள இருக்கு அப்படின்னா, அது வந்து குறு உற்பத்தி நிறுவனம். இதே சிறு உற்பத்தி நிறுவனம் அப்படின்னா, முதலீடு ரூபாய் 25,00,000க்கு மேலயும் 5 கோடிக்கு கீழவும் இருக்கணும். புரியுதுங்களா? குறு நிறுவனம்னா 25,00,000க்கு மிகாமல் இருக்கணும். இதே சிறு நிறுவனம் அப்படின்னு வந்துச்சுன்னா, 25,00,000க்கு அதிகமா இருக்கணும். 5 கோடிக்கு உள்ள இருக்கலாம். இவ்வளவுதான் லிமிட்.
இதே நடுத்தர உற்பத்தி நிறுவனம் அப்படின்னா ரூபாய் 5 கோடிக்கு அதிகமாக இருக்கலாம், 10 கோடிக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? 5 கோடியிலேருந்து 10 கோடி வரைக்கும் இருக்கலாம், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. இதுதான் நடுத்தர நிறுவனம். இது புரிஞ்சிச்சிங்களா? இது பார்த்துக்கோங்க இந்த டேட்டா. அடுத்து சேவை நிறுவனம். சேவை நிறுவனம்னா இதுக்கு முன்னாடி பார்த்தது உற்பத்தி நிறுவனம், இது வந்து சேவை நிறுவனம். அப்படின்னா என்ன? குறு சேவை நிறுவனம்னா எவ்வளோ இருக்கணும் முதலீடுன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் 10 லட்சம் இருக்கணும். 10 லட்சத்துக்கு 10 லட்சத்துக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதே வந்து சிறு சேவை நிறுவனம் அப்படின்னா 10 லட்சத்தை விட அதிகமாக இருக்கணும், 2 கோடிக்கு மிகாமல் இருக்கணும். அதாச்சு 10 லட்சம் இருக்கலாம், 10 லட்சத்துலேருந்து 2 கோடி வர அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நடுத்தரம் அப்படின்னா 2 கோடி இருக்கும், 2 கோடி விட 5 கோடிக்கு 2 கோடியிலிருந்து 5 கோடி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. புரிஞ்சுச்சிங்களா? குறுனா 10 லட்சம் இருக்கலாம். சிறு சேவை அப்படின்னா 10 லட்சத்துலேருந்து 2 கோடி வரைக்கும் இருக்கலாம். நடுத்தர சேவை அப்படின்னா 2 கோடியிலேருந்து 5 கோடி வரைக்கும் இருக்கலாம். இதுதான் சேவை நிறுவனங்கள். ஓகே, இந்த பேஜ் ரிவிஷன் பார்த்துட்டு வரலாம். இந்திய பொருளாதார முன்னேற்றத்தில் எது வந்து முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க? சிறு தொழில்கள். இந்த சிறு தொழில்கள் வந்து மொத்தம் எத்தனை சதவீதம் வந்து கிடைத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 முதல் 70% வந்து சிறு தொழில்கள் வந்து இருக்குது, சிறு தொழில்கள் மூலமாக வந்து வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பொருளாதார முன்னேற்றத்தில் சிறு தொழில்களின் பங்கு என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. சிறு தொழில்கள் மூலம் வந்து வேலை வாய்ப்பு கிடைக்குது. அதே மாதிரியே சிறு தொழில் தரும் சமமான மண்டல வளர்ச்சி. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருந்தாங்க? உள்ளூர் வளங்களை பயன்படுத்துறதுக்கு எது உதவி செய்து? சிறு தொழில் வந்து உதவி செய்து. மூலதன பயன்பாடு முழுமை பெறத்துக்கும் சிறு தொழில் தான் வழிவகுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன பார்த்தோம்? சிறு தொழில் துறை வந்து எதை ஊக்குவிக்கிறது? ஏற்றுமதியை ஊக்குவிக்குது. அதே மாதிரி அடுத்து என்ன பார்த்தோம்? பெரிய அளவிலான தொழிலங்களுக்கு எதுதான் ஒரு பங்கு, நிறுவனங்களுடைய பங்கு இருக்குது, சிறு தொழிலுக்கு யூஸ் ஆகுது. சிறு தொழில் வந்து அவங்களுக்கு பெரிய நிறுவனங்களுக்கு உதவி செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம். அதே மாதிரி நுகர்வோர் தேவைகளை நிறைவேற்றுவதில் சிறு தொழில் வந்து பங்கு கொள்ளுது அப்படின்றத பார்த்தோம். அடுத்து என்ன பார்த்தோம்? தொழில் முனைவோர்களை உருவாக்குகிறது. எதுனா சிறு தொழில் அப்படின்றத பார்த்தாச்சு. அப்புறம் சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்குறோம். குறு நிறுவனங்களில் அதனுடைய எவ்வளோ அந்த தொழிற்சாலை மற்றும் கருவிகளுக்கு எவ்வளோ செலவு ஆகுது அப்படின்னா செலவு இருக்கும், முதலீடு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் 25 லட்சம். குறுனா 25 லட்சம், சிறுனா 25 லட்சத்துலேருந்து 5 கோடி வரைக்கும், நடுத்தர அப்படின்னா 5 கோடியிலிருந்து 10 கோடி வரைக்கும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சேவை நிறுவனத்தில் குறு சேவை நிறுவனம்னா 10 லட்சம் இருக்கணும். சிறு சேவை அப்படின்னா 10 லட்சத்திலிருந்து 2 கோடி இருக்கலாம். அதே மாதிரி நடுத்தரம்னா 2 கோடியிலிருந்து 5 கோடி வரை இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பார்த்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது பொதுத்துறை வங்கிகளும் தனியார் துறை வங்கிகளும். பொதுத்துறை வங்கிகள்லாம் என்னென்ன இருக்குது, தனியார் துறையில் என்னென்ன இருக்குது, எத்தனை பங்கு வந்து பொதுத்துறை மூலமாக கொடுக்குறாங்க அப்படின்றதெல்லாம் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். பொதுத்துறை வங்கிகள் இந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஐடிபிஐ பேங்க்கு, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அப்புறம் ரிலேஷன்ஷிப் பிஹாண்ட் பேங்கிங், அதாச்சும் பேங்க் ஆஃப் இந்தியா, அடுத்து வந்து பேங்க் ஆஃப் பரோடா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுத்துறை வங்கிகள். அரசாங்கத்தின் பங்குகளை பெரும்பான்மையாக கொண்ட வங்கிகள் பொதுத்துறை வங்கிகள் ஆகும். கொடுத்துட்டாங்க பாருங்கள். கவர்மெண்ட்டோடைய ஷேர் வந்து அதிகமாக இருக்கும் அந்த வங்கிக்கிட்ட. ஸோ அதுதான் வந்து பொதுத்துறை வங்கிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு வந்து பார்த்துக்கோங்க, எஸ்பிஐ கொடுத்துருக்காங்க, பாரத ஸ்டேட் வங்கி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இவ்வங்கியில் அரசு வந்து 58.60% பங்குகளை கொண்டுள்ளது. மொத்தம் 100%த்தில் 58% அரசு வந்து கொடுக்குறாங்க, 58.60%. அதே மாதிரி 58.87% அரசாங்க பங்குகளுடன் கூடிய பஞ்சாப் நேஷனல் வங்கி, பிஎன்பி அப்படின்னு சொல்லிட்டு, பஞ்சாப் நேஷனல் பேங்க்னு சொல்லிட்டு ஒரு பொதுத்துறை வங்கி, இதுவும் ஒரு பொதுத்துறை வங்கி அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்பிஐ விட இந்த பஞ்சாப் நேஷனல் வங்கிக்கு கிட்டத்தட்ட ஒரு 27 பாயிண்ட் வந்து அதிகமாக இருக்குது. பாயிண்டில் தான் அதிகமாக இருக்குது, பட் ரெண்டுமே 58% தான். பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொதுத்துறை வங்கிகளை 2 வகையாக பிரிக்கிறாங்க. என்னென்னா நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கிகள் அப்படின்னும் மாநில வங்கிகளும் அவற்றின் கூட்டு நிறுவனங்களும் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையாக பிரிக்கிறாங்க. எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க பொதுத்துறை வங்கிகளை? 2 வகை. இது நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கிகள் அப்படின்னா என்ன அப்படின்னா அரசாங்கம் கட்டுப்படுத்தி ஒழுங்கு செய்யும். அதாச்சு நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கிகளின் செயல்பாடை எதுதான் அரசாங்கமே வந்து கட்டுப்படுத்தி வந்து ஒழுங்குபடுத்துறது தான் நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு வந்து பாரத ஸ்டேட் பேங்க்கு, பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு, பேங்க் ஆஃப் பரோடா, ஓரியண்டல் வணிக வங்கி, ஓபிசி, அப்புறம் வந்து
அலகாபாத் வங்கி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கிகள். 4 வங்கிகள் குடுத்துட்டு, இதில எது வந்து பொருத்தமில்லாதது, நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கிகள் அல்லாதது எது அப்படின்னு கேட்கலாம். ஸோ அது அந்த வகையில பார்த்துக்கணும். எஸ்பிஐ, பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு, அப்புறம் ஓரியண்டல் வணிக வங்கி, அலகாபாத் வங்கி இதெல்லாம் வந்து நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கிகள் அப்படின்னு குடுத்துருக்காங்க. அதே மாதிரி பொதுத்துறை வங்கிகள் பங்குகளை விற்கும்போது தனது பங்குகளின் எண்ணிக்கையை அரசு தொடர்ந்து குறைத்து வருகிறது. இதன் காரணமாக இவ்வங்கிகளில் அரசாங்கம் சிறுபான்மை பங்குதாரராக மாறவும் வாய்ப்புள்ளது. பொதுத்துறை வங்கிகள் பார்த்தீங்கன்னா, தனது பங்குகளுடைய எண்ணிக்கையை வந்து அரசு வந்து குறைச்சிக்கிட்டே வராங்களாம். அதனால என்ன பண்றாங்க, தனியார் மயமாக்கல் வந்து நடக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு அப்படின்றத சொல்றாங்க. தன்னோட பங்குகளை குறைச்சிக்கிட்டே வராங்க அரசாங்கம். இப்போ 58 குடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நாள்ல 50ஆ மாத்துனாங்க அப்படின்னா, இன்னும் ஷேர் குறைஞ்சிரும். கவர்மெண்ட்டோட ஷேர் வந்து குறைஞ்சிரும். அந்த இடத்துல யார் ஆக்கிரமிப்பாங்க? தனியார் துறை வந்து அந்த ஷேரை வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது தனியார் மயமாக்கல் உருவாகுது அப்படின்றத குடுக்குறாங்க. இப்போ தனியார் துறை வங்கிகள்லாம் என்னன்னு பார்ப்போம். இவ்வளோ நேரம் பொதுத்துறை வங்கிகள்லாம் என்ன பார்த்தோம். இப்போ தனியார் துறை வங்கிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த டயக்ராமில் பாருங்கள் கொடுத்துருக்காங்க. கரூர் வைசியா பேங்க்கு, அப்புறமா ஜே&கே பேங்க்கு, ஆக்சிஸ் பேங்க்கு, ஃபெடரல் பேங்க்கு, அப்புறம் கோட்டாக் மஹேந்திரா பேங்க், ஐஎன்ஜி பேங்க்கு, இண்டு பேங்க்கு, ஐசிஐசிஐ பேங்க்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஸ் பேங்க். இதெல்லாம் வந்து தனியார் துறை வங்கிகள் அப்படின்னு சொல்லிட்டு டாப் 10 பிரைவேட் செக்டார்ஸ் பேங்க்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு இந்த இதில் கொடுத்துருக்காங்க. இந்த பேஜில் பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த வங்கிகளில் பெரும்பான்மையான பங்குகள் அரசு சாராத தனியார் நிறுவனங்கள், பெருநிறுவனங்கள், கார்ப்பரேஷன் மற்றும் தனி மனிதர் வசம் வந்து இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் உள்ள மொத்த வங்கிகளில் 72.9% வங்கிகள் பொதுத்துறை வங்கிகளாக இருக்கு. மீதமுள்ளவை தனியாரால் வந்து நிர்வகிக்கப்படுகிறது. ஸோ வந்து கொஸ்டின் வந்து கேட்டாங்கன்னா, எத்தனை சதவீத வங்கிகள் வந்து பொதுத்துறை வங்கிகளா இருக்கு அப்படின்னா 72.9%. மொத்தம் எத்தனை பொதுத்துறை வங்கிகள் இருக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. 27 பொதுத்துறை வங்கிகள் இருக்கு. தனியார் வங்கிகள் எத்தனை இருக்கு? 22. தலைமை வங்கியான இந்திய ரிசர்வ் வங்கி ஆர்பிஐ அப்படின்ற வங்கி வந்து தன்னுடைய வங்கி ஆட்சியின் மூலம் வங்கிகளுக்கு பணம் வழங்குதல், சிறிய அளவிலான நிதி வங்கிகளுக்கு உரிமம் வழங்குதல் போன்ற பணிகளை வந்து செய்யுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏர்டெல் பணம் செலுத்தும் வங்கி அப்படின்றது வந்திருக்கு. அதே மாதிரி பேடிஎம், அதாச்சும் பேடிஎம்னு பணம் செலுத்தும் வங்கி, இது போன்ற வங்கிகளும் வந்து உருவாகியிருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வங்கிகள் தேசியமயமாக்கப்படல். நாட்டு விடுதலைக்கு பின்னர் இந்தியா ஒரு திட்டமிட்ட பொருளாதார மேம்பாட்டுக் கொள்கையை கையாண்டது. இதற்காக 1951ஆம் ஆண்டு அதிலிருந்து என்ன பண்ணாங்க, 5 ஆண்டு திட்டங்கள் போடப்பட்டாங்க. ஸோ பொருளாதார திட்டமிடலின் முதன்மை நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூக நலன் தான் முதன்மை நோக்கம். விடுதலைக்கு முன்னாடி வந்து வணிக வங்கிகள் தனியார் வசம் இருந்துச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இவ்வங்கிகள் அரசாங்கம் திட்டமிடலுக்கான சமூக இலக்குகளை அடைவதற்கு உதவி செய்ய தவறுச்சு. ஸோ தனியார்கிட்ட இருந்தால் என்ன பண்ணுவாங்க, அரசாங்கம் என்ன சொல்கிறாங்களோ அது நம்ம செய்யணும்னு அவசியம் இல்லையா, ப்ரைவேட்டு அவங்களுடைய இஷ்டப்படி வந்து நடந்துட்டு இருந்தாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதனால் 14 பெரிய வணிக வங்கிகளை ஜூலை 19, 1969 அந்த ஆண்டில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா நாட்டுடைமையாக்க முடிவு செஞ்சாங்க. எத்தனை வங்கிகள் அப்படின்னா 14 வங்கிகள். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கணும். ஜூலை 19, 1969 அப்படின்ற ஒரு டேட்டா கண்டிப்பாக முக்கியம். ஜூலை 19 ஞாபகம் வச்சுக்கோங்க. 1969. ஸோ 1980ஆம் ஆண்டில் அரசு மேலும் 6 வணிக வங்கிகளை நாட்டுடைமையாக்கியது. ஸோ 69ல் 14 வங்கிகள், 1980ல் 6 வங்கிகள். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேட்டா. நாட்டுரிமை ஆக்கத்தினான நோக்கங்கள் என்னென்ன? இது வந்து சமூக நலத்தை அடையிறது ஒரு முக்கிய நோக்கமாக கருதப்படுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, முற்றுரிமையை கட்டுப்படுத்துறதுக்கு, அதாச்சும் தனியார் துறை வந்து நான் என்னுடைய இது வங்கி நான் இது பண்ணுவேன், எல்லாமே கொள்கைகளை நான் வகுப்பேன் அப்படின்னுலாம் சொல்ல முடியாது. நாட்டுரிமை ஆக்கிட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய கண்ட்ரோல் வந்து அந்த இதனோட கண்ட்ரோல் நம்மகிட்ட கவர்மெண்ட் கிட்ட வந்துடும் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி இந்தியாவில் ஏறத்தாழ 70% மக்கள் வந்து கிராமப்புறங்களில் வாழ்ந்து வராங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவங்க கிட்ட வங்கி செயல்பாடுகளை ஊக்குவிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வங்கிகள் வந்து நாட்டுரிமை ஆக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வங்கி வசதிகள் இல்லாத இடத்துல வட்டாரங்களிடையே இருந்த ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கிறதுக்காகவும் இந்த நாட்டுரிமை வங்கிகள் அவசியம் தேவைப்படுகிறது. நாட்டுரிமையாக்கப்பட்ட பிறகு கிராமப்புறங்களையும் நகர்ப்புறங்களையும் புதிய வங்கி கிளைகள் வந்து தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேளாண்மையும் அதன் சார்ந்த துறைகளுக்கு கடன்களை வழங்குறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 1991ஆம் ஆண்டின் புதிய தொழில் கொள்கைக்கு பிறகு
என்ன ஆச்சு அப்படின்னா, இந்திய வங்கித்துறை பன்முக போட்டித் திறமை, உற்பத்தி திறன் இதன் காரணமாக என்ன பண்ணாங்க, மேற்கூறிய முன்னேற்றங்கள் இருந்தும், கிராமத்திலும் குடிசை பகுதியிலும் வாழும் மக்கள் தங்களின் கடன் தேவைக்கு உள்ளூரில் கடன் வாங்குபவர்களை சார்ந்திருக்க வேண்டி இருந்துச்சு. இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1991ல என்ன பண்ணாங்க, புதிய தொழில் கொள்கை அப்படின்ற ஒரு கொள்கைய ஆரம்பிச்சதுனால, வங்கிகள்லாம் வந்து கடன்கள குடுக்க முன் வரல. அதனால என்ன பண்ணாங்க, உள்ளூர்லயே வந்து கடன் வாங்குறவங்கள சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் வந்து வந்துச்சு. ஏன்னா நெறைய வந்து இது பண்ணிட்டாங்க இல்லையா? வங்கி துறைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, போட்டி திறமையினால என்ன பண்ணாங்க, உற்பத்தி திறன்லாம் இருந்தாலும், பல்வேறு முகங்களை எதிர்நோக்கி வருகிறது. மேற்கூறிய முன்னேற்றங்கள் இருந்தும் என்ன பண்ணாங்க, கிராமத்திலும் குடிசை பகுதியிலும் வாழும் மக்கள் தங்கள் கடன் தேவைக்கு யார தான் வந்து சார்ந்திருந்தாங்க, அங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அங்கே வந்து ஃபினான்ஸ் குடுப்பாங்கல்ல, அவங்கள தான் சார்ந்திருந்தாங்க அப்படின்றத குடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஜஸ்ட் டேட்டா. இப்ப இருக்கிறது தான் நீங்க பார்க்க வேண்டியதா? இந்த பாக்ஸ்ல இருக்கு பாருங்க, நாட்டுடைமையாக்குதல். 1969 அந்த ஆண்டுல வந்து 14 வங்கிகள் வந்து நாட்டுடைமையாக்கப்பட்டாங்க இல்லையா? அது வந்து 50 கோடிக்கு மேல வைப்பு தொகை கொண்ட வங்கிகள். இது பார்த்துக்கோங்க. அதுல வந்து எவ்வளோ இருக்கு ஷேர்? 50 கோடி. ஓகேங்களா? அது டெபாசிட் வந்து 50 கோடிக்கு மேல இருக்கு அப்படின்றது. 1980ல பண்ணாங்களா, 200 கோடிக்கு மேல் வைப்பு தொகை கொண்ட 6 வங்கிகள் நாட்டுடைமையாக்கப்பட்டன. 50 கோடி, 200 கோடி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்னென்ன வங்கிகள்னு குடுத்துருக்காங்க, ஜஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க. ஆ இந்த 6 வங்கிகள் பார்த்துக்கோங்க. ஆந்திரா வங்கி, கார்ப்பரேஷன் வங்கி, நியூ பேங்க் ஆஃப் இந்தியா, ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ், பஞ்சாப் சிந்து வங்கி, விஜயா வங்கி இதெல்லாம் வந்து 1980ல பண்ணியிருக்காங்க. இந்த டேட்டு, இந்த ஆண்டு முக்கியம். எத்தனை வங்கிகள் பண்ணியிருக்காங்கன்னு முக்கியம். அப்புறம் வைப்பு தொகை எவ்வளோ இருக்கு அப்படின்றது முக்கியம். இதுதான் நீங்க பார்க்க வேண்டியது. இங்க பாக்ஸ்ல குடுத்துருக்காங்க. வங்கிகள் இணைப்பு குடுத்துருக்காங்க பாருங்க. பஞ்சாப் நேஷனல் வங்கியுடன் ஓரியன்ட் பேங்க் ஆஃப் காமர்ஸும், யுனைடெட் வங்கியும் சேர்த்துட்டாங்க. அதே மாரி கேனரா வங்கி இருக்குல்ல, கேனரா வங்கி கூட சிண்டிகேட் வங்கியும் இணைக்கப்பட்டிருக்கு. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா கூட ஆந்திரா வங்கி, கார்ப்பரேஷன் வங்கி அது 2த்தையும் சேர்த்துட்டாங்க. இந்தியன் வங்கியுடன் அலகாபாத் வங்கி இணைக்கப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து டேட்டா சும்மா ஜஸ்ட் இப்ப தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ எந்த வங்கியோட எந்த வங்கி வந்து இணைஞ்சிருக்கு? கனராவோட சிண்டிகேட் இணைஞ்சிருக்காங்க. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஆந்திரா வங்கி, கார்ப்பரேஷன் வங்கி, இந்தியன் வங்கியோட அலகாபாத் வங்கி வந்து இணைக்கப்பட்டிருக்கு. ஸோ இது பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பேஜ் ரிவிஷன் பண்ணிட்டு வந்துருவோமா? பொதுத்துறை வங்கிகளும், தனியார் துறை வங்கிகளும் இதுல இருந்து தான் நம்ம ரிவிஷன் பண்ணணும். எஸ்பிஐ ஒரு எஸ்பிஐ ஒரு பொதுத்துறை வங்கி. அந்த வங்கியில அரசு தன்னுடைய எத்தனை சதவீத பங்குகளை கொண்டிருக்குன்னா 58.60%. அதே மாதிரி பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல எத்தனை பொதுத்துறை அரசு வந்து பங்கு வச்சிருக்கோம்னா 58.87%. நாட்டுடைமை அதாச்சும் வங்கிகளை வந்து பொதுத்துறை வங்கிகளை எத்தனை வகைகளா பிரிக்கிறாங்க? 2 வகைகள் என்னென்னன்னா, நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கிகள், மாநில வங்கிகளும் அவற்றின் கூட்டு நிறுவனங்களும் அப்படின்ற 2 டைப்பு. நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கிகளின் நிறுவன செயல்பாடுகளை டோட்டலா யார் எடுத்துப்பாங்க? அரசாங்கமே எடுத்து கட்டுப்படுத்தி நடத்தும். எடுத்துக்காட்டா என்னென்ன வங்கி குடுத்துருக்காங்க நாட்டுடைமையாக்கப்பட்டதுன்னா, பாரத ஸ்டேட் வங்கி, பஞ்சாப் நேஷனல் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, ஓரியண்டல் வங்கி, வணிக வங்கி, அலகாபாத் வங்கி இதெல்லாம் வந்து நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கிகள். அடுத்து இந்தியாவில் உள்ள மொத்த வங்கிகள்ல எத்தனை சதவீத வங்கிகள் பொதுத்துறை வங்கிகளாக இருக்கு அப்படின்னா 72.9% வங்கிகள் பொதுத்துறை வங்கிகளா இருக்கு. 72.9 7 2 கூட்டினா 9 வருமா? ஸோ 72.9%. அதே மாதிரி எண்ணிக்கை அடிப்படையில் மொத்தம் எத்தனை பொதுத்துறை வங்கிகள் இருக்கு அப்படின்னா 27. இதே தனியார் துறை வங்கிகள் எத்தனை இருக்குன்னா 22. தலைமை வங்கியான இந்திய ரிசர்வ் வங்கி அப்படின்றது என்ன சொல்றோம்? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்றத சொல்றோம். இதுதான் வந்து என்ன பண்ணுது? எல்லா வங்கிகளுடைய கட்டுப்பாட்டு மையமா இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது தவிர வேற என்னென்னலாம் இருக்கு? ஏர்டெல் பணம் செலுத்தும் வங்கி இருக்கு. அதே மாதிரி பேடிஎம் வங்கி இதெல்லாம் வந்து குடுத்துருக்காங்க. எந்த ஆண்டு அதாச்சும் 5 ஆண்டு திட்டங்கள் எந்த ஆண்டிலிருந்து போடப்பட்டது? 1951ஆம் ஆண்டிலிருந்து போடப்பட்டது. பொருளாதார திட்டமிடலின் முக்கிய நோக்கமா என்ன சொல்லியிருக்காங்க? சமூக நலன் தான் வந்து முக்கிய நோக்கம். அரசு வந்து எத்தனை பெரிய வங்கிகள்ல ஜூலை 19 1969ஆம் ஆண்டு நாட்டுடைமையாக்க முடிவு செய்தது? 14. இதே 1980ஆம் ஆண்டில் எத்தனை வங்கிகள் நாட்டுடைமையாக்கப்பட்டன அப்படின்னா 6 வங்கிகள். இந்தியாவில் ஏறத்தாழ எத்தனை சதவீத மக்கள் கிராமப்புறங்களில் வாழ்கின்றனர்? 70%.
எந்த ஆண்டு புதிய தொழில் கொள்கை உருவாக்கப்பட்டது? 1991ஆம் ஆண்டு. 1969ஆம் ஆண்டு எத்தனை கோடிக்கும் மேல் வைப்புத் தொகை கொண்ட வங்கிகள் நாட்டுடைமையாக்கப்பட்டன? அப்படின்னா 50 கோடிக்கு மேல். இதே வந்து 1980ஆம் ஆண்டு எத்தனை கோடிக்கு மேல் வைப்புத் தொகை கொண்ட வங்கிகள் நாட்டுடைமையாக்கப்பட்டது? அப்படின்னா 200 கோடி அப்படின்றது ஆன்சர். அடுத்து பஞ்சாப் நேஷனல் வங்கியுடன் எந்த வங்கி வந்து இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ், யுனைடெட் வங்கி இது ரெண்டும் இணைச்சிருக்காங்க. இது கனரா வங்கியுடன் எந்த வங்கி இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா சிண்டிகேட் வங்கி. இதே தேர்ட் வந்து யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவுடன் எந்தெந்த வங்கிகள் இணைக்கப்பட்டதுன்னா ஆந்திரா வங்கி மற்றும் கார்ப்பரேஷன் வங்கி. இந்திய வங்கியுடன் எந்த வங்கி இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அலகாபாத் வங்கி. ஸோ இந்திய 5 ஆண்டு திட்டங்களின் சாதனைகள் அடுத்த பார்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.